ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவுடைய ஃபேஸ் மாஸ்கை போட்டுட்டு தீபா மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரம்யாவையும் ரியாவையும் கையும் களவுமா படிச்சிடுறாங்க அம்பிகா. ஸோ அம்பிகா வந்துட்டு இப்போவே இதன் எல்லாத்தையும் நான் அபிராமி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை விட்டால் தானே நீ போய் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து அம்பிகாவை கட்டையால் அடித்து மயக்கம் போட வச்சு அவங்கள ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியா போட்டிருந்த தீபாவுடைய அந்த ஒரு மாஸ்கை வந்து இப்போ ரம்யா போட்டுக்க போகிறாங்க. ஸோ ரம்யா மாஸ்க்லாம் போட்டுட்டு அப்படியே பார்க்கறதுக்கு அச்சு அசலாக தீபா மாதிரியே இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு வழியில் ஒரு ஆட்டோ வரும். ஸோ அந்த ஒரு ஆட்டோவை பிடிச்சி நான் சொல்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆட்டோக்காரருமே நீங்கள் அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆனாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் சீக்கிரமே போங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆட்டோவுமே சீக்கிரமாக போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைத்திலிக்கும் மீனாட்சிக்கும் பயங்கர டவுட்டாக இருக்குது. இவ நிஜமாவே தீபா தானா? எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது தீபா மாதிரியே எனக்கு தெரியலை. முதல்ல இங்கே தீபா மாதிரி இருக்கிறது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்னமோ மர்மமாக இருக்குது, எல்லாமே ரம்யாவுடைய வேலையாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மைத்திலி சொல்கிறாங்க மீனாட்சி கிட்ட. கரெக்ட், தீபா என்னைய எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் என்கிட்ட கை நீட்டுறவளே கிடையாது, அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளரையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து மணமேடையில் உட்காந்துறாரு. அண்ட் மணப்பெண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே மைத்திலி மீனாட்சியும் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரம்யா வந்து தீபாவோட மாஸ்க்லாம் மாட்டிட்டு மணப்பொண்ணு மாதிரி ரெடியாகி நிற்கிறாங்க. தீபா உன்னை மேடைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ மணமேடையில் போய் தீபாவுடைய வேஷம் போட்டிருக்கா ரம்யா போய் உட்காந்துறா. கார்த்திக் வந்துட்டு தாலியெல்லாம் வாங்கி தீபா காலத்தில் ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தீபா காலத்தில் கட்டுறதுக்காக போகிறாரு. ஸோ அங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அது தீபாவுடைய குரல். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. என்ன தீபா இங்கே இருக்கிறா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கார்த்திக் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களே பார்க்குறாங்க, அங்கே நிற்கிறவங்களே பார்க்குறாங்க. ஸோ இதில் யார் உண்மையானவ தீபான்னு தெரியாமல் கார்த்திகை முழிச்சிட்டு நிற்கிறாரு. யார் நீ அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாரு. என்ன கார்த்திக், என்ன சார், என்ன போய் யாருன்னு கேட்குறீங்க? நான் தான் அவங்க தீபா, அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் அவள் சொல்கிறத நம்பாதீங்க, அவள் தீபாவே கிடையாது, அவள் ரம்யா, அவள் வேஷம் போட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்குங்க. செம்ம சூப்பராக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.